அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு அந்த சர்ஃபுக்கு உதாரண வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம். மேலே ஹெட்டிங்கில் வந்து ஹரக்கத் மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு அப்படின்ட்டு வரும், சரிங்களா? உதாரண வார்த்தை இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா தொபஹுன்னு இருக்கும். தொபஹனா சமைத்தாண்ட அர்த்தம், சரிங்களா? இப்போ இதை மன்ஃபியாக மாற்றணும்னா முன்னாடி மா சேர்க்கணும். மா சேர்த்து அப்படியே சர்ஃப் செய்யணும். நம்ம எப்படி மா ஃபஅலு சர்ஃப் செஞ்சோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அரபிக் மட்டும் சர்ஃப் செஞ்சு பார்க்கணும். மா தொபஹ, மா தொபஹா, மா தொபஹு, மா தொபஹத், மா தொபஹத்தா, மா தொபஹ்ன, மா தொபஹ்த, மா தொபஹ்துமா, மா தொபஹ்தும், மா தொபஹ்தி, மா தொபஹ்துமா, மா தொபஹ்துன்ன, மா தொபஹ்து, மா தொபஹ்னா. இப்படி சர்ஃப் செஞ்சு பார்க்கணும். வரலன்னா இன்னும் 2 தடவை வந்து செஞ்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய கிருபையால் வந்துடும். இப்போ தமிழ் அர்த்தம் வைக்க போகிறோம். தமிழ் அர்த்தம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா பாடத்துலையும் சொல்கிறேன். மொதல் 6 வந்து காயிபு மறைவானவங்களை குறிக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து ஆண்பால் முதக்கரு, செகண்டு 3 வந்து பெண்பால் முஅன்னஸ், அதுக்கப்புறம் 7லேருந்து 12 முடியும் முஹாத்தப்னு சொல்லுவாங்க, ஹாலிரன்னு சொல்லுவாங்க. எதிர் உள்ளவங்களை குறிக்கும். 7லேருந்து 9 முடியும் எதிர் உள்ளவங்க ஆண்பாலை குறிக்கும். 10லேருந்து 12 முடியும் எதிர் உள்ளவங்க பெண்பாலை குறிக்கும். கடைசியில் உள்ளதை முத்தக்கல்லிம் தன்னை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மா தபஹ அப்படின்னா அவன் ஒரு ஆண் சமைக்கவில்லைன்ற அர்த்தம். மா தபஹா அவர்கள் 2 ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹு அவர்கள் பல ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹத் அவள் ஒரு பெண் சமைக்கவில்லை. மா தபஹத்தா அவர்கள் 2 பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்ன அவர்கள் பல பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்த நீ ஒரு ஆண் சமைக்கவில்லை. மா தபஹ்துமா நீங்கள் 2 ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்தும் நீங்கள் பல ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்தி நீ ஒரு பெண் சமைக்கவில்லை. மா தபஹ்துமா நீங்கள் 2 பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்துன்ன நீங்கள் பல பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்து நான் சமைக்கவில்லை. மா தபஹ்னா நாங்கள் சமைக்கவில்லை. இதில் வந்து 7வது ஃபைல் மட்டும் மா தபஹ்தன்ட்டு வரும். அங்கே ஃபத்தஹ் வந்து ஜபர் வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. அது கொஞ்சம் கவனித்து சொல்லணும், சரிங்களா? எழுதுகிறப்பையும் கொஞ்சம் கவனித்து எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு ஒரு 2 தடவை சொல்லி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம வந்து தமிழ் அர்த்தத்தோடையும் நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. வெறும் அரபிக் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. அதனால் இந்த வீடியோவில் நான் ஒரு தடவை மட்டும் சொல்லி காமிச்சிருக்கிறேன். வேணும்னா இன்னொரு தடவை நம்ம என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அல் மாலில் மஅரூஃபுல் மன்ஃபியு மா தொபஹ அவன் ஒரு ஆண் சமைக்கவில்லை. மா தபஹா அவர்கள் 2 ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹு அவர்கள் பல ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹத் அவள் ஒரு பெண் சமைக்கவில்லை. மா தபஹத்தா அவர்கள் 2 பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்ன அவர்கள் பல பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்த நீ ஒரு ஆண் சமைக்கவில்லை. மா தபஹ்துமா நீங்கள் 2 ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்தும் நீங்கள் பல ஆண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்தி நீ ஒரு பெண் சமைக்கவில்லை. மா தபஹ்துமா நீங்கள் 2 பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்துன்ன நீங்கள் பல பெண்கள் சமைக்கவில்லை. மா தபஹ்து நான் சமைக்கவில்லை. மா தபஹ்னா நாங்கள் சமைக்கவில்லை. இப்போ நீங்கள் தனியாக வீடியோவை நிப்பாட்டி சொல்லி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நல்லா வந்துடும். இதை அப்படியே வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு சொல்லி பாருங்கள் ஒரு தடவை. அடுத்து இதை வந்து எப்படி கை வச்சு நம்ம ஈஸியாக கேள்வி கேட்டால் தமிழ் அர்த்தம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீன் பாருங்கள். ஸ்க்ரீனில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் சர்ஃபு. சுண்டு விரலேருந்து அப்படியே மேலே போகணும். அப்படியே நம்பர் உங்களுக்கு வந்து அதுக்கு தான் கிளியராக போட்டிருக்கோம், சரிங்களா? கீழே இருந்து அப்படியே மேலே போய் கட்டை விரல் முடியும் போகணும். ஃபஸ்ட்டு சர்ஃப் வந்து சுண்டு விரலில் மா தொபஹ, மா தொபஹ, மா தொபஹு. மோதிர விரலில் மா தொபஹத், மா தொபஹத்தா, மா தொபஹ்ன. அதுக்கப்புறம் நடு விரலில் மா தொபஹ்த, மா தொபஹ்துமா, மா தொபஹ்தும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலில் மா தொபஹ்தி, மா தொபஹ்துமா, மா தொபஹ்துன்ன. அதுக்கப்புறம் கட்டை விரலில் மா தொபஹ்து, மா தொபஹ்னா.
ஸ்பெல்லிங் வந்து எப்போவுமே ஸ்க்ரீனில் உள்ள ஸ்பெல்லிங் வந்து பார்க்காதீங்க. நீங்கள் வந்து தனியாக அந்த நோட்டில் ஃபேல எழுதியிருப்பீங்களே, அதில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சது வந்து கரெக்டாக இருக்கும். இது இல்லைன்னா வந்து நெட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கிதாப் வேணும்னா இன்ஷா அல்லாஹ் கிதாப்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிதாப் வேண்டாம் பிடிஎஃபாக இருக்குது, நான் வந்து அமுச்சு விட்றேன். சரி, இப்போ இது மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சுண்டு விரல் வந்து காயிப் முதக்கர், மறைவானவங்களை குறிக்கக்கூடிய ஆண்பால். தமிழ் அர்த்தம் எப்படி வரும்? அவன், அவர்கள், அவர்கள். அவன் ஒரு ஆண், அவர்கள் இரு ஆண்கள், அவர்கள் பல ஆண்கள்ன்ட்டு வரும். அதுக்கப்புறம் மோதிர விரல் இருக்குல்ல, இந்த மோதிர விரல் வந்து பெண்பால், மறைவானவங்களை குறிக்கக்கூடிய பெண்பால். அவள் ஒரு பெண், அவர்கள் இரு பெண்கள், அவர்கள் பல பெண்கள். நடுவிரல் இருக்குதுல்ல, இது வந்து எதிர் உள்ளவங்களை குறிக்கக்கூடிய ஆண்பால், ஹாலிர் முதக்கர், முகாத்தபன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மா தொபஹத்த, மா தொபஹத்துமா, மா தொபஹத்தும். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, ஆள்காட்டி விரலில் இருக்கிறது ஹாலிர் முஅன்னஸ், எதிர் உள்ளவங்களை பெண்பாலை குறிக்கிறது. மா தொபஹத்தி, மா தொபஹத்துமா, மா தொபஹத்துன்ன. கட்ட விரலில் இருக்கிறது முத்தக்கல்லிமை குறிக்கிறது. மா தொபஹத்து, மா தொபஹனா. சரிங்களா? இப்போ கட்ட விரலில் இருக்கிறது நான், நாங்கள் அப்படின்னு குறிக்கும். தொபஹனா சமைத்தான்ற அர்த்தம். அந்த சமைத்தான், சமைத்தார்கள் அந்த வார்த்தையை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்டா இது நம்ம ஏற்கனவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு மாலி மஅரூஃபுல் முஸ்பத்தில். இப்போ மாலி மஅரூஃபுல் மன்ஃபியில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம நல்லா விரலை மட்டும் ஞாபகம் வச்சு கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு ஆண் சமைத்தாய் அப்படின்ட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுண்டு விரல் வந்து அவன் காயிபை குறிக்கிறது, முதக்கர். மோதிர விரல் வந்து காயிப் முஅன்னஸை குறிக்கும். நடுவிரல் இருக்குதுல்ல, அது ஹாலிர் முதக்கரை குறிக்கும், எதிர்வுள்ளவங்களை குறிக்கக்கூடிய ஆண்பாலை குறிக்கும். அந்த விரலை வந்து சூஸ் பண்ணணும். நீ ஒரு ஆண் சமைத்தாய், அப்போ எதிர்வுள்ளவங்க ஆண்பால் வந்து எந்த விரல்? நடுவிரல். இப்போ சர்ஃப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து மா தொபக, சுண்டு விரல்லேருந்து அப்படியே போகிறோம். மா தொபக, மா தொபக, மா தொபகு, மா தபகத், மா தொபகத்தா, மா தொபகுன்னு பால் காட்டி விரல் வந்துடுச்சு. இங்கே வந்து மா தபகத்த அப்படின்ட்டு வரும். நீ ஒரு ஆண் சமைத்தாய் அப்படின்ட்டு நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியும். அடுத்து நீங்கள் பல பெண்கள் சமைத்தீர்கள் அப்படின்ட்டு கேள்வி வந்துச்சுன்னா நம்ம வந்து நீங்கள் எதிர் உள்ளவங்களை குறிக்கக்கூடிய பெண்பாலை எந்த விரல்னு பார்க்கணும். இப்போ கட்ட விரல் வந்து காயிப் முதக்கரு, மோதிர விரல் வந்து காயிப் முஅன்னஸு, நடுவிரல் வந்து ஹாலிர் முதக்கரு, ஆள்காட்டி விரல் ஹாலிர் முஅன்னஸு. சரிங்களா? அப்போ நீங்கள் பல ஆண்களுங்கிறது ஹாலிர் முஅன்னஸை தான் குறிக்கும். இப்போ ஆள்காட்டி விரல்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வெறும் அரபிக் மட்டும் சொன்னால் போதும். மா தொபஹ, மா தொபஹ, மா தொபஹு, மா தொபஹத், மா தொபஹத்தா, மா தொபஹன, மா தபஹத்த, மா தபஹத்துமா, மா தொபஹத்தும், மா தபஹத்தி. ஆள்காட்டி விரல் வந்துடுச்சு. அங்கே பெண் பாலை குறிக்கிறது எதிர் உள்ளவங்க. மா தபஹத்தி, நீ ஒரு பெண் சமைத்தாய். மா தொபஹத்துமா, நீங்கள் இரு பெண்கள் சமைத்தீர்கள். மா தொபஹத்துன்ன, நீங்கள் பல பெண்கள் சமைத்தீர்கள் அப்படின்ட்டு நம்மளால் பதில் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் பல பெண்கள் சமைத்தீர்கள் வந்து மா தொபஹத்துன்ன விரலை நம்மளால் டக்குன்னு முடிவு செய்ய முடியும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறனால நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லித்தரேன். நீங்கள் டக்குன்னு கேள்வி கேட்டோன்னே கேள்வியை வச்சு விரலை முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்படி சொல்கிறப்ப உங்களால் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 40 செகண்ட் 50 செகண்டுக்குள்ளே சொல்லலாம். போக போக வந்து டக்குன்னு சொல்லிவிடுங்க. 10 செகண்ட் 15 செகண்ட் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? அல்லாஹு தஆலா லேசாக்குவான். இப்படி சொல்லித்தர மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு கேள்வி, நான் வந்து தமிழ் யூஸ் பண்ணுறேன்ல, அந்த தமிழில் எந்த வார்த்தையை அதிகமாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அந்த வார்த்தையை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வார்த்தை தான் நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க. அதாவது பாடம் இல்லாமல், பாடத்தில் வர தமிழ் இல்லாமல் நான் வந்து இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க அப்படின்ட்டு சொல்லுவேன்ல, அதில் எந்த வார்த்தை அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்டான கேள்வி வந்து மா தபஹத்தா, இதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் தமிழில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.